வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது இன்றைய சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்வோம். சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் பழனிசாமி ஐயா. பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு இந்த மன்றத்திலே இங்கிருக்கின்றவர்களுக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை. இன்றைய தலைப்பு ஆன்மா. ஐயா ஆன்மா என்ற இந்த தலைப்பிலே கடந்த பல மாதங்களாக தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று பாகம் 14. இப்பொழுது ஆன்மா பாகம் 14 சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 14ஆம் பாகத்தில் ஆத்மாவை பற்றிய மேலும் சில கருத்துக்களை நாம் இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற அமர்விலே ஒரு மனிதன் வாழ்க்கை முடிகின்ற போது இந்த ஆத்மா அடைகின்ற நிலைகள், இந்த பூமியின் காந்தக்களம், அதை கடந்து விட்டால் சூரியனின் காந்தக்களம், அதையும் கடந்து விட்டால் இந்த பிரபஞ்ச காந்தக்களம், அதையும் கடந்த உச்சநிலை இறைநிலை என்று சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம் என்று 4 நிலைகளை பேசினோம். இது பூமி சார்ந்த ஆத்மாக்களிலே 2 வகை. ஒன்று அகால மரணங்கள் மூலமாக ஒரு தொகுப்பாக விதைக்கின்ற அலைகள், மற்றது குணங்களாக பிரிந்து நிற்கின்ற அனுபவ தொகுப்பு, வாழ்ந்து முடிந்தோர்களின் அனுபவ தொகுப்பு. இந்த அனுபவ தொகுப்பு நமக்கு நம்முடைய குணங்களோடு இணைந்து அதற்கான வேகத்தை தரும் என்பதையும் பார்த்தோம். கோபம் வருகின்ற போது அதற்கான சூழ்நிலை காரணம் எல்லாம் இருக்கும். ஆனால் அடுத்த நிமிடம் அது ஆத்திரமாக மாறுவதற்கான காரணம் ஏற்கனவே பல பேருடைய கோப அலைகள், அனுபவ அலைகள் எல்லாம் நம்மோடு தொடர்பு கொள்வதனால் என்பதை விஞ்ஞானம் கூட நிரூபித்திருக்கிறது. டாக்டர் புரூஸ் ஹரால்ட் லிப்டன் என்ற ஒரு உயிரியல் விஞ்ஞானி மூலமாக. இந்த தொகுப்பாக இருக்கின்ற ஆத்மாக்கள் வாழ்கின்ற மனிதனுடைய ஆத்மாவோடு இணையும் என்றையும் பார்த்தோம். அது சில காலம் இருந்து பிறகு தானாகவே விடுபட்டு போய்விடும் என்பதையும் சென்ற வகுப்பிலே பார்த்துவிட்டோம்.
இப்ப இந்த அமர்விலே நாம் ஆத்ம விடுதலைக்கான வழிமுறை என்ன? இந்த ஆத்மாவுடைய நோக்கமே ஆத்ம விடுதலை தான். அதற்கான வாழ்வியல் முறை என்ன என்பதை பற்றி இன்றைக்கு நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன் என்று ஆத்ம விடுதலைக்கான வழிவகையை மகிழ்ச்சி சொல்கிறார்கள். தேவை என்ன, சிக்கல் என பார்த்தோம் என்றால், இதுவரை இந்த சமுதாயம் வாழ்ந்து கண்ட ஒரு அனுபவ தொகுப்பு இன்றைக்கு வாழ்கின்ற பெரும்பான்மையான மக்களின் வாழ்க்கை நிலை எல்லாமே உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, பொருள் சார்ந்த வாழ்க்கை. இது எதுவுமே நம்முடைய உடம்புக்குள்ள இல்லை, எல்லாமே உடலுக்கு வெளியே தான் இருக்கின்றன. அப்ப நாம அந்த புதை குழியிலே போய் சிக்கிக் கொள்கிறோம். புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். தெரியாமல் விழுந்தாலும் ஆபத்து தான், எதுக்கும் கால் வச்சு பார்க்கலாமே என்று வைத்தாலும் ஆபத்து தான். அப்படிப்பட்ட ஒரு புதை குழி தான் இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் என்ற 4. காலில் விலங்கிட்டோம், எதை கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் என்றார் கண்ணதாசன். என்ன நாட்டியம்? நம்ம விட அவன் நல்லா ஆடுறான்னு நாம நினைக்கிறோம், நம்ம விட இவர் நல்லா ஆடுறாரு அவர் நினைக்கிறார். இப்படி ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவர் தன்னை விட சிறப்பாக வாழ்வதாக நினைக்கிறார்களே தவிர, தன்னுடைய நிறைவு என்ன, வளம் என்ன, வேண்டல் என்ன என்று ஆராய்ந்து நிறைவு பெறக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார். அப்ப இந்த மேன்மை நமக்கு எது தரும் என்றால், வாழ்க்கையை பற்றிய நிறைவை எது தரும் என்றால், அதுதான் ஆத்ம தரிசனம். அதன் மூலம் பெறக்கூடியது ஆத்ம விடுதலை. அதாவது மகாகவி பாரதியாருடைய கவியை அது சுதந்திர போராட்ட கவின்னு எடுத்துக்கிட்டாங்க. என்று தனிமிந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். ஆனா இந்த பாடல் இந்திய விடுதலை பற்றி சொல்லவில்லை, ஆத்ம விடுதலை பற்றி தான் பேசுகிறது. இந்த பாடலுடைய கடைசி 4 வரிகளை பார்த்தோம் என்றால், தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிடப் போமோ என்று பராசக்தியிடத்திலே ஆத்ம விடுதலைக்கான விண்ணப்பத்தை வைக்கிறார். இப்போ ஏதோ ஒரு மன குழப்பம், தவழ்ந்து வருகின்ற குழந்தை தாய் தள்ளி விட்டுறாங்க, இப்போ அந்த பக்கம் சனியன் என்றாங்க. அந்த குழந்தை எங்க போகும்? மீண்டும் தாயை நோக்கித்தான் வரும். அது போல நான் உன்னிடத்திலே தஞ்சம் அடைந்து விட்டேன், நீ என்னை கைவிடலாமா? நம்ம எங்க போக முடியும் சொல்லு என்று பராசக்தியிடத்திலே ஆத்ம விடுதலைக்கான விண்ணப்பத்தை வைக்கிறார். இல்ல இன்னொரு கருத்து பார்த்தீங்கன்னா, என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்றார். அடிமைத்தனத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பறவை விலங்கு கூட கூண்டில் அடைத்து விட்டால் அதுக்கு நிம்மதி இருக்கிறது இல்லை. நீங்க யாரையாவது இதை செய், இல்லைன்னு நடக்கிறது வேறன்னு சொல்லி பாருங்க, அட போய் அப்படின்பா. ஏன்னா அடிமைத்தனத்தை இயற்கையில் யாரும் விரும்ப மாட்டார்கள், எந்த ஜீவனும் விரும்பாது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? அடிமையின் மோகம், அடிமைத்தனத்தை நாம் நேசிக்கிறோம்.
அதை விரும்புகிறோம், அதன் மீது ஆசை வைக்கிறோம். அப்ப எந்த அடிமைத்தனம்? ஆசைகளுக்கு அடிமை, கோபத்துக்கு அடிமை, கவலைக்கு அடிமை, பொருளுக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, பதவிக்கு அடிமை, உறவு நட்புக்கு அடிமை. எல்லா அடிமைத்தனம் தானே. இதை வாழ்க்கையின் அங்கம் என்று நாம் ஒரு மதிப்பு வச்சிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் எப்படி வாழ்க்கை என்று நினைக்கிறோம். ஆனா அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இதுதான் என்பது சித்தர் பெருமக்களின், ஞானிகளின், உண்மையான அசல் குருமார்களுடைய அனுபவமும் அறிவுரையும். ஏன்னா இவை எல்லாம் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய விலங்குகள். வள்ளுவர் என்ன சொல்றாருங்க? யாதனின் யாதனின் நீங்கியான், நோதல் அதனின் அதனின் இலன். எந்தெந்த உறவு, நட்பு, அதிகாரம், பந்தம், பற்று, பாசம், பதவி இவற்றிலிருந்தெல்லாம் நீ விலகி நிற்கின்றாயோ, அதனால் வரக்கூடிய துன்பத்திலிருந்தும் நீ விலகி விடுகின்றாய். யாதனின் யாதனின் நீங்கியான், நோதல் அதனின் அதனின் இலன். அப்போ நிறைவான சுகமான வாழ்க்கை வேண்டும் என்றால், கண்ணாசன் அழகா சொல்லுவார், தனியாய் இருந்த மனிதன் மனதில் துயரம் ஏதுமில்லை, குடும்பம், மனைவி, அண்ணன், தம்பி கூட்டம் சிறிதுமில்லை. ஆசை பாசம் காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை. அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. இவன் வாழ்ந்த வாழ்க்கை இவனுக்கும் பயனில்லை, குடும்பத்துக்கும் பயனில்லை, சமுதாயத்துக்கும் பயனில்லை. என்ன வாழ்க்கை இது? எனவே சுதந்திரம், ஆத்ம சுதந்திரம் மிக முக்கியமானது. அந்த ஆத்ம சுதந்திரத்தோடு உறவு, நட்பு, பதவி, பணம் இவற்றெல்லாம் கையாள்கின்ற ஒரு நுட்பம். ஏன்னா இதை இன்னொரு கோணத்துல பேசி பாதியா விட்டுடுறாங்க. அப்போ அது ரசிப்பதற்கும் கை தட்டுவதற்கும் நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு பொருந்தாது. வாழ்க்கைக்கு பொருந்தாது. அது சாத்தியமா? இனத்தோடு சேர்ந்து வாழ்வதுதான் இயற்கை. மனித இனம் என்று சொல்கின்றோம். அதுல ஒரு அடிப்படை அமைப்பு தானே குடும்பம். அதுல தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள், இதுதான் அமைப்பு. இதை விட்டு விடுன்னு சொன்னா யார் விடுவாங்க? இல்லையா? அப்ப உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. விட்டுட்டு ஓடிட வேண்டாம். How to handle situation, இது எப்படி அணுகுவது, எப்படி கையாள்வது, அந்த நுட்பம் தெரிந்துவிட்டால் பிரச்சனைகள் கிடையாது. அப்ப வள்ளுவர் பிறந்து என்ன சொல்றாரு? எல்லாம் இருக்கட்டும், என்னுடையது நானு நினைக்கிறீங்களே அதை மட்டும் எடுத்துருங்க. அந்த வாழ்க்கைக்கு பேர்தான் கர்ம யோகம். கர்ம யோகம். கர்மா என்றாலும் கர்ம யோகம் என்றாலும் வாழ்க்கை தான், செயல்கள் தான். ஆனா செய்முறையிலே மிக பெரும் பேதம். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள பேதம். எல்லாரும் கர்மாவின்படி செயல்படுறாங்க. கர்ம யோகத்தின்படி செயல்படுவோர் எத்தனை பேர்? அவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. அப்போ நம்முடைய அனுபவத்தை பார்த்தாலும் 100% கர்மயோகி அல்ல என்றாலும் கூட, எதிலெல்லாம் நாம் கர்ம யோகியா இருக்கிறோமோ அதிலெல்லாம் சிக்கல் இல்லை என்பது அனுபவம் தான். அப்போ கர்ம யோகம் என்பது இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு கர்மயோகம்.
இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேர். அதாவது கோவிலுக்கு போறோம், வேண்டுகிறோம், இது கேட்பதே தேவையில்லை என்பதுதான் பிரார்த்தனையுடைய அடிப்படை கோட்பாடு. ஏன் அப்படின்னா, வெள்ளத்தனிய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நாம் பிறக்கின்ற போது ப்ளூ பிரிண்டோட தான் பிறக்கிறோம். தாய் பக்கம் ஒரு 7 தலைமுறை, தந்தை பக்கம் 7 தலைமுறை, 14 தலைமுறைகளிலே எந்தெந்த பாவ புண்ணியங்கள் எழுச்சி பெற்று நிற்கின்றனவோ அதன் தாக்கத்தில் உருவான கருதான் நாம. வெள்ளத்தனிய மலர் நீட்டம். இதற்கு மேல் ஒரு மைக்ரோ எம்எம் நகர முடியுமான்னு சொன்னா முடியாது. அப்போ நிச்சயிக்கப்பட்டு விட்ட வாழ்க்கை, அது ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை இருக்குங்க, பிரசன்ட் என்று சொல்வார்கள். நிகழ்காலம் என்று நம்ம அர்த்தம் புரிஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தைக்குள் ஒரு ரகசியம் இருக்கிறது. PRESENT என்ற ஒற்றை சொல் என்று நாம் நினைக்கிறோம். இதற்குள் ஒரு ரகசிய அர்த்தம் அடங்கியிருக்கிறது. இதை ரெண்டா பிரிச்சு பாருங்க, அர்த்தமே மாறி போயிடும். PRESENT என்ன அர்த்தம்? பிரீசென்ட், ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதன்படி அமலாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. So present is not only present, it is present. நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். அப்ப என்ன வேண்டலாம் இறைவனிடத்துல? ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்து என்னை படைத்திருக்கிறாய், ஏதோ நோக்கத்தை வைத்து என்னை படைத்திருக்கிறாய். அந்த நோக்கத்தை நோக்கி நகர்வதற்கு எனக்கு அருள் செய். நான் புதுசா ஒன்றும் கேட்கல, ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டேன். இதற்கு முரணாக நான் போயிடக்கூடாது, இதுக்கு முரணாக போயிடக்கூடாது. இதை ஒட்டிய வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு வாழ்வதற்கான அறிவை கொடு. இதுதான் சாத்தியம். நம்ம என்ன கேட்டாலும் இதுதான் இருக்க போறதுங்க. கேட்பதனால் கொடுப்பதும் இல்லை, கேட்காததனால் கொடுக்காமல் இருப்பதும் இல்லை. அதுதான் என்னுடைய கருணை. இனி நாம ஒரு கற்பனை வச்சிருக்கிறோம், கேட்டா தான் கிடைக்கும், அழுது பிள்ளைக்கு பாலுன்னு. அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே கொடுக்குறோம். நேரத்துக்கு கூப்பிட்டு இழுத்து பிடிச்சி அமுக்குறோம் இல்லை, அழுதத்தை கொடுக்குறோமா? சாப்பிட்ற நாம தான் அழுகிறோம் சாப்பிட வைக்கிறதுக்கு. எனவே இந்த ஆத்ம விடுதலைக்கான வாழ்க்கை எல்லோருக்குள்ளும் அதுதான் மையம் கொண்டிருக்கும். அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருப்போம். ஆனா எப்போ அடைய முடியும்? இப்பிறப்பா, அடுத்த பிறப்பா, அதுக்கு அடுத்த பிறப்பா, 7வது பிறப்பா? இது மட்டுமே கொஸ்டின் மார்க், சஸ்பென்ஸ், கேள்விக்குறி. அப்ப நம்முடைய கடமை இதெல்லாம் நடக்கணும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். அத கர்மயோகம். அப்ப ஆத்ம விடுதலைக்கான ஒரே வழி கர்ம யோகியாக வாழ்வது மட்டுமே. வேறு மார்க்கமும் கிடையாது, வேறு வழியே கிடையாது. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பெண்ணை. கரு சேர்கின்ற போதே நோக்கம் இதுதான். ஒரு சின்ன பாருங்க, ஒரு துவக்கத்துல சொன்னது போல ஒரு 110 கோடி பேர் கடவுளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத சமுதாய சட்டத்தை மதித்து வாழக்கூடிய மக்கள் 110 கோடி. பாக்கி 710 கோடி மக்களிலே 98-99% மக்கள் பக்தர்கள் தான். எங்கேயோ 1% நாத்திகம் இருக்கலாம், கடவுள் மறுப்பு இருக்கலாம்.
இப்ப இத்தனை பேரும் இறைவனை வணங்குகின்றோம். காரணம் என்ன என்றால், தந்தை தாய் ஈர் உயிரும் இணைகிறது அல்லவா? அப்ப என்ன நடக்குது, என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே போல. ஒரே ஒரு மையத்தில் ஐம்புலன்களும் அடங்கி போகும். அதுக்கு என்ன பேருங்க? நோ மைண்ட் ஸ்டேட், தன்னை மறந்த நிலை. இந்த மயக்கத்தில் தானே ஒரு குழந்தை ஜனிக்கிறது இல்லையா? அது மயக்கம் அல்ல, தெய்வீகத்தின் துவக்கம். அதனால்தான் காமத்தில் இருந்து கடவுளுக்கு, செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன்னா இரண்டும் ஒரே தன்மைதான், இன்பத்தில் பேதமில்லை, ரெண்டுமே தன்னை மறந்த நிலைதான். என்ன பேதம்? கால அளவிலே பேதம். இது சிற்றின்பம், சில நிமிடங்களுக்கு மட்டுமே இருக்கும். அது பேரின்பம், காலம் கடந்த நிலை. இன்பத்தில் பேதமா? இல்ல. அப்போ அறிமுகம் இப்படித்தான் இருக்கும் பேரின்பம். அந்த அறிமுகத்தோடு தான் ஜனிக்கிறது ஒரு கரு. தந்தை தாய் ஈர் உயிர் ஒன்று சேர்கின்ற போது இந்த அனுபவம் தான் முதல் பிரதிபலிப்பு. பதிந்த ஆத்மாக்களில், பதிந்த பதிவுகளில் எது முதலில் எழுச்சி பெறுகிறது என்றால் தெய்வீகமே எழுச்சி பெறுகிறது. அதனால்தான் பிறந்த குழந்தை ஏதோ ஒரு வகையில இறைவனை நம்புவான். குறைந்தபட்சம் கடவுள் இல்லை என்றுதான் சாதிப்பான். ஆனா கடவுளை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அவனால். இது அடிப்படை தாக்கம். அப்ப இதை புரிந்து கொண்டு தெய்வத்தை அறிந்து விட்டால் மீண்டும் ஒரு பிறப்பை விரும்புவது இல்லை. எப்படி? இப்போ இந்த 4 நிலைகளை சொன்னோம் இல்லையா? இப்ப ஞானிகள் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, அவங்க இறைவனோடு கலந்துருவாங்க அப்படிம்பாங்க. அப்படி கலந்து போயிட்டு அவங்களுடைய ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அவங்களுடைய தத்துவம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒண்ணு, பதிவுகளோடு அங்க ஒருத்தன் போக முடியுமா? யாராக இருந்தாலும் சுத்த வீடு கலக்க வேண்டும் என்று சொன்னால், பதிவு உள்ள ஆத்மா பதிவில்லாத சுத்த வீடு கலக்க முடியுமா? ராமாயணத்தை அருமையான குறிப்பு கொடுத்தாங்க. அருமையான குறிப்பு. அதாவது நீங்க ராமாயணத்தை ரசிக்க ரசிக்க அந்த வால்மீகி மகாபாரத்தை விட ராமாயணம் அருமை. அந்த வால்மீகி எப்படித்தான் இதெல்லாம் தோணுச்சோ தெரியாதுங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் சில நிகழ்ச்சிகள், சில கதாபாத்திரங்கள் மூலமாக மிக அற்புதமாக கொடுத்திருக்கிறார். எடுத்து சொல்லத்தான் ஆள் இல்லை நமக்கு. இப்ப என்ன சொல்ல வரோம் பாருங்க. இந்த விஸ்வாமித்திரர் ஒரு கேரக்டர். அவரு அவருடைய நண்பன் என்ன சொல்லுவாங்க, திருசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த திருசங்குக்கு ஒரு ஆசை, இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை. இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை. சாத்தியமா? சிஸ்டர் என்ன பைத்தியக்காரத்தனம், அப்படியெல்லாம் முடியாதுப்பா, இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டார். விட்டாரா திருசங்கு வசிஷ்டருடைய குழந்தைகள்கிட்ட போய் அப்பா மாட்டேன்ட்டார், நீங்களாவது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவளை வற்புறுத்த, அவங்க சாபம் கொடுத்தாங்க, இது மாதிரிலாம் கேட்டுட்டு வராத, நீ சண்டாளனாக போகக்கூடாதுன்ட்டாங்க. இந்த சண்டாளுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு அருவருக்கத்தக்க உருவம் அப்படி இப்படின்னு சொல்றான்.
இவன் அப்படியே வந்தான் விஸ்வாமித்திரர்கிட்ட, நடந்தது சொன்னான். விஸ்வாமித்திரருக்கு ஏற்கனவே வசிஷ்டர் மேல ஒரு என்ன சொல்வது, அவர்கிட்ட பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும். ஆனா அவரோ இவருக்கு கொடுக்கறதாக இல்லை, கொடுக்குதா இல்லை. அவ வசிஷ்டருக்கு மேல தவத்துல உயர்ந்து போயிட்டா. அப்ப வசிஷ்டர் ஒத்துக்குவார் இல்லையா? அப்படின்னு கடும் தவம் பண்ணி எல்லாம் பண்ணி போய் அவரோட சண்டைக்கு போவாரு. அவரு ஈஸியா இவர் தோக்கடிச்சிருவார். இப்ப மறுபடியும் தவம் பண்ண நிலையில இப்போ திருசங்கு கேட்கிறான். அதுவும் வசிஷ்டர் நிராகரித்தார். அவருடைய மைந்தர்கள் என்னை இப்படி ஒரு அருவருப்பான தோற்றத்தை சாபித்து விட்டார்கள். நான் அதை செஞ்சு காட்டுறேன் பார் என்று யாகம் நடத்தி திருசங்கு உடம்போட மேல போ அப்படின்ட்டார். மேல போன இந்திரன் பார்த்தான், இப்படியெல்லாம் யாருக்கும் அனுமதி இல்லை, நீ கீழே போன்னு தள்ளி விட்டான். அங்கிருந்து கீழே விழுந்த திருசங்கு வசிஷ்டரே காப்பாற்றுங்கன்னாரு. அங்கேயே நெல்லுன்னு ஒரு சொர்க்கத்தை படைச்சிட்டார் அப்படின்னு கதை தானே. அப்படின்னு 2 சொர்க்கம் இருக்கா என்ன? இப்ப இதுக்குள் இருக்கின்ற தத்துவம் என்னன்னு பாருங்க. இதுதான் அற்புதம். கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இது எப்படி இந்த சப்ஜெக்டுக்கு தொடர்புடையதாக வருகிறது பாருங்க. நாம பேசுறது ஆத்மா பத்தி பேசுறோம். இந்த ராமாயண நிகழ்வு கதை எப்படி இந்த தத்துவத்தோடு ஒத்து போகிறதுன்றதான் முக்கியமான சிந்தனை. இந்த உடலோடு என்பது ஆத்மா தன்னுடைய பதிவுகளோடு என்று அர்த்தம். இந்த பதிவுகளோடு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? சொர்க்கம்னா இறைநிலை, இறைநிலை நிர்குணம், பரிசுத்தாவி. இந்த கலங்கப்பட்ட ஆத்மா அங்க போய் இணைய முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க, நீ பதிவுகள் எல்லாம் கழித்து விட்டு வா, தூய்மையான ஆத்மாதான் பரமாத்மாவோடு இணைய முடியும் என்று செக் போஸ்ட் இந்திரன் கீழே ரிஜெக்ட் பண்ணிட்டார். இப்போ கீழே விழ வந்த திருசங்குவை அங்கேயே ஒரு சொர்க்கத்திற்கார உண்டாக்கிட்டாரு விஸ்வாமித்திரர். என்ன அர்த்தம்? அவன் அங்கேயும் போகல, பூமிக்கும் வரல, நடுவில் தொங்கிட்டு இருக்கான். அதாவது பிறப்பும் தெரியல, எப்படி பிறந்தோம் தெரியாது, எங்கே போக போறோம் தெரியாது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சுகத்தை நாடிய ஒரு போராட்டத்தில் துன்பத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மனித வாழ்க்கை தான் திருசங்கு சொர்க்கம். அப்ப இதுல பதிவை நீக்கினால் தான் உண்மையான சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர பதிவுகளோடு போக முடியாது என்பது தத்துவார்த்தம். அப்போ மகான்கள் இவ்வளவு வாழ்க்கை தத்துவத்தை எல்லாம் வகுத்த பிறகு இது வருகின்ற சந்ததிக்கும் விளக்கம் சொல்ல வேண்டுமே என்ற கடமையிலே இருக்கின்ற போது இவங்க எங்க இருப்பாங்க? தெய்வத்தோடு இணைந்தார்களா, அல்லது பூமியில நின்று போனார்களா, அல்லது இந்த பிரபஞ்சத்தில் நின்று போனார்களா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது விஞ்ஞானம் மிக அற்புதமான உதாரணத்தை தருகிறது. சேட்டலைட் அனுப்புறாங்க இங்கிருந்து. சாதாரணமா ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கே ஏகப்பட்ட ஃபியூல் தேவைப்படும், பெரிய பொருள். என்ன வேகத்துல கிளம்ப போகுதுங்க? ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்ல கிளம்பும். ராக்கெட் அந்த வேகத்துல போனா எப்படி போறது? அப்போ விரைவாக போகக்கூடியதற்கான அளவுக்கு எரிபொருள் தேவை. அப்போ மிக சக்தி வாய்ந்த எரிபொருட்களை பயன்படுத்துறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு சேம்பர்,
ஒவ்வொரு ஸ்டேஜா எரிபொருளை வச்சிருப்பாங்க. இந்த எரிபொருள் ஒன்று எக்ஸாஸ்ட் ஆக ஆக அதை அங்கங்க கழட்டி விட்டுரும். கடைசியில சேட்டலைட் மட்டுமே போய் ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். இப்ப எப்படி அது எரிபொருளை கழட்டி விடுது பாருங்க. அதே போல ஞானியுடைய ஆத்மா 1 to 40, எல்லாருக்கும் 1 to 40 தான். இவர்கள் பெற்ற அனுபவங்கள், தத்துவ சிந்தனைகள் எல்லாமே இந்த 14 to 40 தான் இருக்கும். ஏன்னா 13ல ரெக்கார்ட் பண்ண முடியாது, எல்லாம் 14 to 40 தான். அப்ப இங்கிருந்து போற போது இது இந்த பூமியின் காந்த களத்திலே கழட்டி விட்டுறாங்க. இந்த அனுபவங்கள் இங்க இருக்கின்ற மக்களுக்கு பயனாட்டும் என்று சொல்லி இங்கே விட்டுறாங்க. அடுத்த லேயர் போகுது, சூரியன்ல அந்த லேயர் போயிடுது. அடுத்த லேயர் 7 to 4 சக்தி களத்துல போயிடும். 3 to 1 இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த களம், அதுல போயிடும். 0 மட்டுமே பூஜ்ஜியத்தோடு இணையும். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். என்ன தகுதி? முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு, யாதெனின் யாதெனின் நீங்கியான், அவனுக்குத்தான் சாயுச்சிய பதவி கிடைக்கும். அதனால் இந்த மனம் அடைகின்ற பக்குவம், டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. அப்ப குடும்பம், மனைவி, மக்கள், சொத்து பத்து எல்லாம் இருக்கும். ஆனால் நான் தான் இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன்ற எண்ணம் இருக்காது. இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்ற எண்ணம் இருக்காது. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம். என்ன? உள்ளம், காந்தக்களம், அதுக்கு மையம் சுத்தவெளி, அதுதான் இந்த உலகம். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம். இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. அப்ப எதை உணர்ந்தால் துன்பம் விலகுகிறது? தெய்வத்தை உணர்ந்தால் துன்பம் விலகுகிறது. தெய்வத்தோடு கலந்தால் துன்பம் நெருங்குவதில்லை. அதான் சாயுட்ச நிலை. சரி, இந்த சாயுட்ச நிலை செத்துதானே போகணுமா என்றால், செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல் என்ற வள்ளல் பெருமா. செத்ததுக்கு அப்புறம் போகலாம், திரும்பி வர்றதில்லை. அதுக்கு முன்னாடியும் போகலாம், திரும்ப திரும்ப வந்துடலாம். அதுதான் ஞானிகளுடைய சிறப்பு. எப்போதும் இறைநிலையோடு இணைந்திருப்பாங்க. உடல் தேவைகள் என்று வருகின்ற போது கொஞ்சம் உணர்வு நிலைக்கு வர்றாங்க. நிகழ்ச்சிகள், மக்கள் உரையாடல் வருகின்ற போது பீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு வர்றாங்க. முடிந்த பிறகு மீண்டும் இறைவனோடு ஒன்று விடுகிறாங்க. இது மகர்ஷியோடு நெருங்கி இருந்தோட சிலருடைய அனுபவங்கள் இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இப்படி எப்பவுமே சகஜ நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. இறைநிலையோடு இணைந்து நிற்கின்ற பேரு. சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய், அதான் சாந்த வாழ்வு. எனவே இந்த நிலைக்கு அடைவதுதான் ஆத்ம விடுதலை. இந்த நிலையை அனுபவிப்பதுதான் ஆத்ம விடுதலை. இது தவறி போகின்ற போது என்ன அவஸ்தை என்றுதான் வைணவ பெரியார்கள் சொன்னாங்க. பெற்றேன் பல் பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நடுத்தர குடும்பங்கள்,
ஆறில் அடகு போன வாழ்க்கை, 6 அம்சங்களில் அடகு போன வாழ்க்கை. இவருடைய வாழ்க்கையின் பிறப்பின் நோக்கம் என்னன்னு கேளுங்க. பிறப்பின் நோக்கம் என்ன? படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து பணம் முடிஞ்சு போச்சு. சூப்பர் லைஃப். இதுக்கு மேல வாழ்ந்தவர் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 6ஐ கடந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டார் இவர் அப்படின்னு நமக்கு தெரிந்த உறவு, நட்பு, சமுதாயம் எங்கேயா பார்த்துருக்கிறோமா? இப்ப யாருக்காக படிச்சோம்? யாருக்காக வேலை பார்த்தோம்? யாருக்காக வாழ்ந்தோம்? யாருக்காக வாழ்ந்தோம்? தாய் தந்தைக்காகவா? கணவன் மனைவிக்காகவா? குழந்தைகளுக்காகவா? இல்லை நாட்டுக்காகவா? இல்ல ஆத்மாவுக்காகவா? யாருக்காக வாழ்ந்தோம்? ஆத்மாவுக்காக வாழ்ந்திருந்தால் ஐ எம் பர்ஃபெக்ட்லி சாட்டிஸ்ஃபைடு. இந்த வாழ்க்கையில மிக நிறைவாக வாழ்ந்து விட்டேன். வேற ஒன்றும் இல்லை அனுபவிக்கிறதுக்கு. என்ற நிறைவோடு எப்போது வேண்டுமானாலும் பிளாங்க் ரிட்டர்ன் டிக்கெட் நீ ஃபில்அப் பண்றியா? பண்ணிக்கோ. நம்ம ரெடி நிற்போம். மற்றவன எக்ஸ்பிரஷன் கேட்டுட்டு இருப்பான். இப்ப எனக்கு வேண்டாம், நிறைய வேலை இருக்குது, எனக்கு போஸ்டட் போட்டு கொடுங்க. நாம போய் முன்னாடி நிற்போம். ஆனா நீ போயா பின்னாடி, தினமும் வந்து முன்னாடி நின்றுகிட்டு இல்லையா? அப்படி இருக்கும். ஒரு கியூ வந்து அப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த நிறை மனம் எப்படி வரும்? அதாவது இறப்பு இனிமையான அனுபவம். யாராவது நம்புவாங்களா? நீங்க செத்து போய் பார்த்து வந்தீங்களான்னு கேட்பீங்க. மகரிஷி சொல்றார், இறப்பு இனிமையான அனுபவம் சொல்லிட்டு அது எப்படி ப்ரூஃப் பண்றாரு பாருங்க. பிறப்பும் இறப்பும் வித்து கழிவார். பிறப்பும் இறப்பும் வித்து கழிவார். அப்ப பிறப்புக்கான வித்து கழிகின்ற போது எப்படி இருந்தது? இது எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே இருக்கும் இறப்பும். அது மட்டுமல்ல, அது இன்னொரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்றாரு. இதுன்னு ஒரு 5 ml தானே, அது டோட்டல் கொலாப்ஸ். சாகும்போது கருமையம், டோட்டல் கொலாப்ஸ், எல்லாமே வெளியே வந்துடும். அப்ப 5 mlக்கு இவ்வளவு பேரின்பம் இருக்கிறதுன்னு சொன்னால் மொத்தம் போகும்போது எப்படி இருக்கும்? சோ இறப்பு இனிமையான அனுபவம். அப்ப அந்த பேரின்பத்தை சந்திப்பதற்கு என்ன தயக்கம், ஏன் பயம் என்றால் வாழ்க்கை நிறைவாக வாழவில்லை. முதல் காரணம், வாழ்க்கை நிறைவாக வாழவில்லை. நிறைவு என்றால் என்னன்னு தெரியாது. நிறைவு என்றால் என்னன்னு தெரியாது. அதன் விளைவு என்ன? பொருள் பற்று, மக்கள் பற்று, புலன் இன்பங்களிலே பற்று. நாம் இருந்துதான் பார்த்துக்கணும், இல்லைன்னு என்ன ஆயிரு போயுமோ, என்ன ஆகும்? உன்னை நீதான் பார்த்துட்டு இருக்கிறியா? அப்படின்னா உனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. நீ அவ்வளவு எக்ஸ்பர்ட் இல்லையா? குழந்தைக்கு துன்பம் வராதபடிக்கு பார்த்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அப்ப நீங்க துன்பப்பட்டு கூடாது இல்லையா? என்னங்க கேள்வி சரிதானே? இப்ப பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? யாரை நம்பி வாழ்க்கை இருக்குதுங்க? அப்பாவை நம்பியா? சொந்த பந்தத்தை நம்பியா? குடும்பத்தை நம்பியா?
யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. நம்மை நம்பி யாரும் இல்லை, யாரை நம்பி நாமும் இல்லை. தனியா பிறந்தோம், தனியாக போக போகிறோம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். இதற்குள் ஒரு கூட்டு வாழ்க்கை, அவ்வளவுதான். இதற்குள் ஒரு கூட்டு வாழ்க்கை, குடும்பம், சமுதாயம், உறவு, நட்பு, ஒரு கூட்டு வாழ்க்கை. இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. விட்டு போக முடியாது, மூழ்கி போகவும் கூடாது. இதுதான் வாழ்க்கை. தாமரை இலை தண்ணீர் போல, நீரில் மிதக்கும் வெண்ணெயை போல. இந்த மனசை பக்குவப்படுத்தணும். ராமகிருஷ்ணன் அழகா உதாரணம் சொல்றாரு. இந்த பால் பாருங்க, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் காட்டி கொடுக்குதா? வெள்ளையாத்தான் இருக்குது. காட்டி கொடுக்கறதே இல்லை, எவ்வளவு தண்ணி உள்ள ஊத்தினாலும். அப்போ மனித மனம் என்பது எளிதில் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்பங்களிலே அமிழ்ந்து போகக்கூடியது, கலந்து போகக்கூடியது. சரி, இந்த மனதை பக்குவப்படுத்தணும். எப்படி பக்குவப்படுத்துறது? பாலில் கலந்து போகாம இருக்கணும், தண்ணீர் கலந்து போகாம இருக்கணும். எப்படி பக்குவப்படுத்துவது என்றால், முதல்ல சுண்ட காய்ச்சி. என்ன வெளியே போகுது? தண்ணி வெளியே போகுதா? பந்தம், பற்று, பாசம் வெளியே போகுது. இருந்தாலும் ஆணவம் இருக்குல்ல, கண்மம் இருக்குல்ல, அது போயிருமா? அப்ப இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்து. அதை உரை ஊற்றி தயிராக்கி, தயிரை கடைந்து வெண்ணையாக்கி விட்டால், எந்த நீரில் 2 கலந்ததோ அதே நீரில் பற்றற்று மிதக்கிறது வெண்ணெய். பால் என சொல்வது உடலாகும், அதில் தயிரென கண்டதெங்கள் மனமாகும், வெண்ணெய் திரண்டதுடன் அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் இந்த அன்பாகும். இல்லையா? அப்ப இந்த மனதை வெண்ணையாக பக்குவப்படுத்துவதுதான் ஆத்ம விடுதலைக்கான வழி. இதுவரைக்கும் இந்த பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணினாங்கன்னா, நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. நீ குடும்பத்தை விட்டு மரத்துக்கு வந்தா தான் ஞானம் வரும், இல்லைன்னா ஞானம் வராது. சரி, எனக்கு வரல, பரவாயில்ல. இப்போ எத்தனை மடங்கள் இருக்கு இந்தியாவில், உலகத்துல? எல்லாரும் ஞானிகளா? முந்தானத்து மதுரை ஆளுது கைது பண்ண போயிட்டாங்க. ஏதோ ஒரு வழக்கு. ஏற்கனவே ஒருத்தர் காஞ்சி மடத்துல இருந்து ஜெயிலே வாசம் போயிட்டு வந்திருந்தாரு. அப்போ இவங்க கிரிமினல்களா, இல்ல சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? ஏன் இந்த விபரீதம் வந்தது? அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? அங்க மரத்துல உட்கார்ந்து யாருக்கு ஞானம் வந்ததுன்னு கேட்கிறார் வள்ளுவர். நான் கேட்கல. எனவே இந்த பற்று அற்ற நிலை என்பதற்கு துறவு தேவையில்லை. இல்லறத்தில் இருந்தே துறவுக்கு போகலாம். அதனால்தான் இல் அறம், துற அறம். இல் அறம், குடும்பத்தில் இருந்து கொண்டே ஞானம் பெறுவது. எப்படி பெற முடியும்? பட்டியல்தாருக்கு திடீர்னு ஞானம் வந்துச்சு. காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கே. ஒற்றை வரி தந்த ஞானம். கோவணத்தை கட்டிட்டு கிளம்பிட்டார். நான் துறவியாக போறேன்னு சொல்லி மரத்துல போய் சேர்ந்துட்டார். கொஞ்ச நாள் பயிற்சி, பிறகு திருவடை கொடுத்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு நீ ஞானத்தை தேடுன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா அங்க பர்மனண்டா சில பேர் தங்கி இருப்பாங்க, எல்லா மடத்துலையும். வேற யாரும் உள்ள விட மாட்டாங்க, டெம்பரரி தான். சரி, பார்த்தாரு பட்டினத்தார். பிச்சை எடுக்கிறதுன்னு வாழ்க்கையாகி போச்சு.
எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? சரி, முதல் பிச்சை அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் என்று வீட்டுக்கு வந்தார். வாசல் நின்றுட்டு குரல் கொடுத்தார், தாயே பிச்சை எடுங்கள். அம்மா வெளியே வந்தாங்க வெறும் கையோட. படுத்தனுக்கு ஒரே ஆச்சரியம். பிச்சைக்காரன் குரல் கேட்டால் கையில் கொண்டு போனால் குறைவாக இருக்கும் என்று சொல்லி முரத்தில் அள்ளி வருகின்ற தாய் சொந்த மகனின் குரல் கேட்டு வெறும் கையோடு நிற்கிறாங்களே. ஒரே ஆச்சரியம். நம்ம அப்படியே வந்து நின்னாங்க. மகனே, வீடு உனக்கு கசந்து விட்டது, சொந்தம் உனக்கு அந்நியமாகி விட்டது, ஆனால் ஒரு திருவோடு உனக்கு சொந்தமாயிடுச்சே மகனேன்னாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது, ஒற்றை ஆடை இருந்தா கூட சொத்துன்னு சொல்லி கோவணம் கட்டிட்டு வந்தா, அம்மா என்னடான்னு சொன்னாக்க உனக்கு திருவோடு ஒரு சொந்த ஒரு சொத்தான்னு கேட்கிறாங்களே. அந்த அம்மாவை கண்டினியூ பண்றாங்க. நான் சொன்னதுக்கு கீழே போட்டு உடைச்சிடாத. ஒருவேளை இந்த ஓடு தொலைந்து போனாலோ அல்லது உடைந்து போனாலோ என் திருவோடு போச்சுன்னு கவலைப்படாதேன்னாங்க. மரத்தில் கிடைக்காத ஞானம் குடும்பத்தை நிர்வகித்த தாய் போதித்தார் பட்டினத்தாருக்கு. இதுதான் துறவு, இல்லறத்திலே துறவு. அதனால் அறம் குடும்பத்தில் இருந்தே பின்பற்றுகின்ற அற வாழ்க்கை, தர்ம வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கை. இதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்கப்பா, அதெல்லாம் விட்டுடுங்க. நான் உங்களுக்கு எது சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுமோ அந்த வழியை காட்டுகிறேன். இதில் நீங்க பயணித்தால் போதும், நிச்சயமாக இந்த பிறவி வெற்றி பெற்று விடலாம், நிறைவு பெற்று விடலாம். இந்த ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றி போகும் என்று உத்தரவாதத்தோடு சொல்றாங்க. பயிற்சியில முறையா செய்து வரணும், அவ்வளவுதான் ஒரே கண்டிஷன். எனவே இந்த சமுதாய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தால்தான் பந்தம், பற்று, பாசம் எல்லாம் விலகும். கடமை அறம் வாழ்க்கையாக மாறும். கடமை அறம் வாழ்க்கையாக மாறும். கர்ம யோக வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் பற்று கிடையாது. என் செயல் என்பது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப்பெற்றேன். எல்லாம் இறைவனுடைய செயல்தான். நாம் வெறும் கருவி, வெறும் கருவி. என்ன தேவை நம்முடைய வாழ்க்கையில? ஒரு பொறுப்புணர்ச்சி, ஒரு விழிப்புணர்வு, அவ்வளவுதான். எது நம்முடைய கடமை என்று நிற்கிறதோ அதை நம்முடைய அறிவு, திறமை, சந்தர்ப்பம், சூழ்நிலை, அனுபவத்திற்கு ஏற்ப எவ்வளவு சிறப்பாக, திறமையாக, விரைவாக செய்ய முடியும். எஃபிஷியன்சி அண்ட் அக்யூரசி, இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இதை வாழ்ந்துவிட்டு போய்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் வருவது நிறைவாக இருக்கும். அப்போ உடலை விட்டு உயிர் பிரிகின்ற போது இந்த ஆத்மா நிச்சயமாக பூமியில தங்காது, கேரண்டியா சொல்லலாம். மனவளக்கரையில ஓரளவுக்காவது நாம் தேர்ச்சி பெற்று விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆத்மா பூமிக்குள் நிற்காது. கடந்துட்டா போதும், மீண்டும் ஒரு பிறப்பு கிடையாதுங்க. எங்கேயும் யார் கூட இணையாது, குணங்களும் இணையாது. குணங்கள் எல்லாம் வெறும் நீர்த்து போன காந்தலைகளாக இருக்கும், அவ்வளவுதான். எனவே இதை யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கை எத்தனையோ கடமைகளை செய்கிறோம், இதற்கென்றும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். என்ன ஆக போதுங்க? அதாவது எல்லாவற்றையும் நாமளே அனுபவிச்சு பார்த்துட முடியாதுங்க. உலக வாழ்க்கை என்பது மிக விரிவான வாழ்க்கை. விலங்குகள் போல ஒரு கட்டுரை எழுதிட முடியாது. மனிதன் எப்படித்தான் வாழ்வான் என்று
விலங்குகளை போல கட்டுரை எழுத முடியுமா? சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் ஒரு சரித்திரம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் ஒரு சரித்திரம். இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? கற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ பலதை பார்க்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், இப்படி கற்றுக்கொள்கிறோம். இதுல இருந்து நாம் எப்படி பாடம் கற்பது? நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, இறைவன் தருகின்ற பயிற்சி. நல்லதை பார்க்கிறோம், இது போல நாமும் செய்யணும்னு அர்த்தம். கெட்டதை பார்க்கிறோம், இது போல் செய்யக்கூடாது என்ற ஒரு பாடம். இப்படி அனுபவங்கள் தினசரி நம்ம இடத்திலே பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த பாடத்தை கற்க தவறியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கற்றவர்கள் சில பேர் தான். அவங்கதான் உண்மையான ஆன்மீகத்திலே நாட்டம் கொள்கிறார்கள். அப்ப இந்த அனுபவத்தை வைத்து பார்க்கின்ற போது, துறவில வாழ்ந்தாலும் சரி, உறவிலே வாழ்ந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை என்பது என்ன? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டை. சொந்தம் பந்தம் எல்லாம் வீடு வரைக்கும் தான். விழி அம்பொழுக மெச்சிய மாதரும் வீடு மட்டை. விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டை. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. இதே பாட்டு அப்படியே கணேசன் டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன? இது கூட வரும். யார் கூட வருவாங்க? தனியா பிறந்தோம், தனியா தான் போயாகணும். அப்ப எது பற்றி தொடர்கிறது? புண்ணிய பாவமே. நாம் செய்த வினைகள் மட்டுமே நம்மை தொடர்ந்து வரும். வினைகள் மட்டுமே தொடர்ந்து வரும். இந்த வினைகள் இருக்கின்ற வரைக்கும் இறைவனை அடைய முடியுமா? இங்க ராமாயணத்தை எடுத்து பாருங்க. கடைசி சீன், துர்வாசர் வர்றார். ராமனிடத்துல சொல்றார், ரொம்ப நாளா நான் உபவாசம் இருந்துட்டேன். இன்றைக்கு உனக்காக தயாரிக்கப்பட்ட உணவை நான் உண்ண வேண்டும் அப்படிங்கிறார். சாப்பிட்டுட்டு ஆசையை பண்ணிட்டு போயிடுறாரு. ராமன் சரயு நதியில இறங்கி அவதாரத்தை நிறைவு செய்தான் என்று முடியுது கதை. என்ன அர்த்தம்? இப்ப துர்வாசர், வாசம் என்றால் வாழ்வது, துர்வாசம் என்றால் உடல் அல்ல, ஆத்மாவாக பரமாத்மாவாக இந்த பிரபஞ்சமாக வாழ்பவர்கள். அதாவது உணர்வுகள் அர்த்தம். காந்தம், வான்காந்தம். என்ன சொல்றாரு? நீ ராமனாக பிறந்து நிறைய நற்காரியங்களை செய்திருக்கிற, அந்த புண்ணியம் எல்லாம் இருக்கு, அந்த சோத்தை எனக்கு போடு, புண்ணியத்தை எனக்கு தந்து விடு. நீ கிளீன் ஸ்லேட், நோ கிரெடிட் பேலன்ஸ், நோ டெபிட் பேலன்ஸ், அக்கௌண்ட் க்ளோஸ்ட். போ, பிறப்பை நிறைவு செய். இதே கான்செப்ட் மகாபாரதத்துல கர்ணன், அர்ஜுனன் எந்த நம்பு போட்டாலும் சாக மாட்டேன்றான். அவன் செய்த புண்ணியம் அவனை காக்கிறது, தர்மம் தலை காக்கிறது. போய் யாசகம் கேட்கிறான் கிருஷ்ணன், ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. அதென்ன செய் புண்ணியம்? செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போகின்ற புண்ணியம். 3 காலம். இப்ப கொடுக்கறன்னு எதுக்கு ஒரு புண்ணியம் வரும் இல்ல, அது உனக்கு எடுத்து, எனக்கு எதுவும் வேண்டாம். முற்றும் தந்த பிறகு அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது, இறைவனோடு ஒன்று விடுகிறான். இப்படி
பாவ கணக்கு இருந்தாலும் பிறந்தாகணும், புண்ணிய கணக்கு இருந்தாலும் பிறந்தாகணும். எப்படி? சந்ததி தான் குழந்தைகள். அப்போ ரெண்டும் அற்று போகின்ற போதுதான் பிறவி தொடர் முடிகிறது, இறைவனோடு கலந்து போகிறார்கள். அதான் ஆத்ம சாட்சாத்காரம், ஆத்ம விடுதலை. இந்த விடுதலை பெற்றுவிட்டால் என்ன வேணும்? ஒண்ணுமே இல்லை. சரி, இதுல இந்த விடுதலை பெற்றவர்கள் பெறாதவர்கள் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு பிண்டம் வைக்கணுமா? முக்கியமான கேள்வி. பித்ரு தோஷம், பிண்டம் வைக்கலன்னா உனக்கு தோஷம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இதுல எது நமக்கு கேட்கும்? பிண்டம் கேட்கும். வாழ்கின்ற போதே சொந்த பந்தம் அற்று போகின்ற போது எல்லா பந்தம் பாசங்களை விட்டு தான் ஆத்மா மேல போகுது. இல்லை பந்தம் பாசத்தோடு போனாலும் திரும்ப அது வர முடியாது. அதுக்கென்று தனியா உணர்வுகளோ உணர்ச்சிகளோ உடலோ கிடையாது. அப்புறம் யாருக்கு பிண்டம் வைக்கிறோம்? காசியில அங்கதான் இந்த பித்ரு காரியமெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அங்க செஞ்சா நேரா உங்களுக்கு மோட்சத்துல தான் இடம் கொடுப்பாங்களாமா. அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் அங்க கொடுப்பாங்க. விவேகானந்தர் வந்தார். இதெல்லாம் பார்த்தார், இந்த கூத்தெல்லாம். ஒரு நாள் என்ன செய்தாரு, கங்கையில இறங்கி ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்துக்கிட்டார். மேல கொண்டு ஊத்துனார். தொடர்ந்து அங்க தண்ணி எடுக்கிறாரு, இவங்களை ஊத்துறாரு. இந்த புரோகிதர்கள் இதை பார்த்துக்கிட்டு அவங்க புரோதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவரும் தொடர்ந்து கங்கையில தண்ணி எடுக்கவும் கொண்டு மேல மணலை ஊற்றவும், இப்படியே உச்சி வேலைக்கு மேல புரோகிதம் பார்க்க மாட்டாங்க. சரி, உச்சி வேலை முடிஞ்சது, எல்லாம் வந்தாங்க. ஏய், என்னமே எடுக்கிற சாமி, நீங்க சொன்னது செஞ்சுட்டு இருக்கேன் சாமின்னாரு விவேகானந்தர். நாங்க என்னடா சொன்னோம், நீ என்னடா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னாரு அவரு. சாமி, நீங்க தான் பிண்டத்தை யுகே யுகேன்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன? நானு பக்கத்து ஊர்ல கிராமத்துல விவசாயம் பார்த்துட்டு இருக்கேங்க. நான் இங்க வந்துட்டேன்னா பயிர்கள் எல்லாம் தண்ணி இல்லாம வாடி போயிடும். அதனால தான் நான் இங்கிருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். ஏண்டா அறிவுகட்டவன, இங்க தண்ணி ஊத்தின எப்படி கிராமத்துக்கு போகும்னாரு குருக்கள். சாமி, இங்கிருந்து பிண்டம் சொர்க்கத்துக்கு போகும்போது தண்ணி இங்கிருந்து ஒரு 30 மைல் போகாதுங்களா அப்படின்னாரு விவேகானந்தர். தேடி புடிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் துரத்தி அடிச்சு கொண்டுட்டானுங்க. சும்மா ஒண்ணு ஒரு ராக்கு போல, விவேகானந்தர் ராக்குக்கு தேடி துரத்திக்கிட்டு முடிச்சிட்டாங்க. இப்படித்தான் இவங்க பொழப்புக்கு யாராவது தடை செய்தால் அவர்களை முடித்து வைப்பது உடைய தர்மம். அதான் அவங்க சொல்ற தர்மம், நான் சொல்றேன். இப்படித்தான் எல்லா மகான்களும் யாரெல்லாம் சமுதாயத்தை சீர்திருத்த வந்தார்களோ, இந்த போலித்தனத்திலிருந்து கை தூக்கிவிட வந்தவர்களோ, அவரெல்லாம் கொன்றி குவித்ததுடைய பாவம்தான் இன்னும் பூமி இப்படித்தான் இருக்கு, இந்தியா இப்படித்தான் இருக்கு. ஏன்னா இங்கதான் நயவஞ்சமாக கொன்றார்கள். ஒரு இயேசுபிரான் இங்க செத்தாரு, ஒரு நபிகள் அங்க செத்தாரு. ஆனா ஆதிசங்கரர், வள்ளலாறு, பாரதியாரு, விவேகானந்தர், இப்படி எத்தனை பேர் கொண்டிருக்கானுங்க. தெரிஞ்ச கணக்கு இது, தெரியாத கணக்கு. அப்போ இது புண்ணிய பூமி, ஆனால் பாவிகளின் ஆட்சி. இப்படித்தான் இருக்கும். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கெல்லாம் நமக்கு என்ன தெரியணும்? இந்த தத்துவங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சரி, அடுத்தது என்ன மிச்சம் இந்த தலைப்புல? ஒன்று இல்லை. சோ இந்த ஆத்மா ரகசியத்தை புரிந்து கொண்ட பிறகு என்றைக்கும் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். அதுக்கு பேரு புனர்ஜென்மம்னு சொல்லுவாங்க. அப்போ பூர்வ ஜென்மம், புனர்ஜென்மம், மறு ஜென்மம் என்று 3.
முற்பிறவி, இப்பிறவி, அடுத்த பிறவி. இதுல இப்பிறவி என்றைக்கும் துன்பமில்லாத வாழ்க்கை, அததான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இதற்கான ஆத்ம தூய்மைக்கான வழி என்ன? இப்போ வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டோம். மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருப்பதற்கான வாழ்க்கை முறை பார்த்து விட்டோம். இருக்கிறது எப்படி கழிக்கிறது? ஏற்கனவே பாவ பதிவுகள் போக்கும் வழிகளில் பார்த்திருப்போம். அதனுடைய ஒரு மேலோட்டமான கருத்தாக அடுத்த அமர்களை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். மிகச்சிறப்பு ஐயா. அருமையான சிந்தனை உரை. தொடக்கத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி நிமிடம் வரையும் முழு கவனத்தையும் முழுமையாக ஈர்த்த சிந்தனையுடைய பல விடயங்களை கேட்டுக்கொண்டோம். மிகச்சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாற விரும்புவார்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த இறப்பின் பின்பு உயிரின் நிலைகள், அந்த 4 நிலைகளை பற்றி பார்க்கின்ற போது அதுக்கு நல்ல இந்த ராக்கெட் அல்லது சேட்டலைட் அந்த உதாரணத்தை தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சேம்பராக கழட்டி விட்டு போகிற மாதிரி இங்கும் ஒவ்வொரு இடத்தை கழட்டி விட்டு போகிறாண்டு. பூமி களத்தில் எர்த் பவுண்டாக அந்த 14x40 இருக்கிற பதிவுகளை கழட்டி விடுறோம். பதிவுகள் 14x40 இருக்கு. மிகுதியாக இருப்பது மையத்தில் இருப்பது சுத்தவெளி தானே ஐயா. இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன கழட்டி விடுவது? அதாவது 14x40 பூமி களம், 13x8 வந்து சூரிய மண்டலம், அதாவது காந்த களம், 7-4 வந்து சக்தி களம், இயக்க மண்டலம், 3-1 வந்து இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த வெளி, 0 வந்து சுத்தவெளி. அப்ப அந்த லெவல் எல்லாம் எங்களோட நடுவில் இந்த ஆன்மாவில மையத்தில் இருக்கிற கருவில அந்த நம்மகிட்ட 1-40 தான் ஆத்மாவுடைய கணக்கு. ஆமா, 1-40 சென்டர்ல வந்து இறைவனுடைய பின்னம், அந்த சுத்தவெளியுடைய அறிவாகவே இருக்கும். அது கலங்கப்படுவது இல்லை. அதை சுத்தவரை இருக்கிற இந்த மற்ற 13 வரையும் இருக்கிற களங்கள்ல என்ன இருக்கு ஐயா அதுல? அதாவது 1-3 வந்து இறை துகள் களம் வச்சுங்களேன். ஆமா, அது இப்ப ஆன்மாவிலேயும் அது இருக்கு. அப்படியா? ஆன்மாவிலும் இருக்கு, பிரபஞ்ச கணக்கும் அப்படித்தான் இருக்கு. பிரபஞ்சத்திலையும் அப்படித்தான் இருக்கும். இப்படித்தான் இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ சுத்த வெளியிலிருந்து இறைத்துகள் தோன்றுகின்ற போது 1-3 தானே. ஆமா, வின் வரும்போது 4-7 இல்லையா? ஆமா, அது புரியுது ஐயா. நான் அதே கணக்குல இங்கேயும் புரியுறது ஐயா. ஆனா இப்ப நான் கேட்கறது அதுல பதிவுகளை கட்டுறது மற்ற எதுவும் நாம் செய்யறதுக்கு இல்லை. அது தானாக போயிடும். ஓகே. ஆத்ம பக்குவம் அடைகின்ற போது அங்க வந்து குணங்கள் இல்லை, தத்துவ விளக்கம் மட்டுமே இருக்கு. ஸோ அந்த விளக்கங்கள் நம்ம மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அது தங்கிடுது. ஒவ்வொரு லேயர்ல அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி போய் சொத்து விளையாடு மெர்ஜ் ஆயிடுது. நன்றி ஐயா. இன்னொரு கேள்வி ஐயா. இந்த வாழ்ந்து முடித்தவர்கள் பிறக்கின்ற போது இந்த தற்கொலை போன்ற அகால மரணங்கள் உள்ளவர்களுக்கு அப்படியே அது முழுமையாக அப்படியே அந்த பதிவுகளோடு அந்த ஆன்மா இயங்கிக் கொண்டிருக்கும். மற்றவர்களுக்கு அந்த
பதிவுகள் வந்து வான்காந்தத்திலே பிரிந்து குணங்களாக தொகுப்பாக போகும்னு ம் சொன்னீங்க. ஆமா அப்ப அது நடக்கின்ற போது அந்த மையத்திலே இருந்த கருமையத்துக்கு என்ன நடக்கும் ஐயா? பதிவுகள் பிரிந்துவிட மிகுதியாக இருக்கின்ற அந்த யாருக்கு அகால மரணமா இல்ல இல்ல நார்மலா? மற்றவர்களுக்கு. மற்றவர்களுக்கு வந்து அது தனியா இருக்காது. அது அப்ப கேரக்டரைஸ்டா இருக்கிறதுனால இந்த ம்ஹ்ம். கேரக்டரைஸ் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். அதோட இன்டென்சிட்டி குறையும். எப்போ அந்த இந்த அருகுணங்கள், தீய குணங்கள் எல்லாம் அதோடைய என்ன சொல்றது தீவிரம் குறைய குறைய வான்காந்தம் தூய்மை கொண்டிருக்கும். ஆனா இதுவரைக்கும் வந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைமுறையிலையும் இது கூடிக்கிட்டே போகுது. ம்ஹ்ம். ஆனா பூமியின் காந்தக்களம் என்ன ஆகுது? தொடர்ந்து அதோடைய கண்டாமினேஷன் அசுத்தம் வந்து கூடிக்கொண்டே போகுது. ம்ஹ்ம். அதனால் இப்போ இயற்கை சீற்றங்கள், அப்புறம் மனிதனுடைய செயற்கை பிரச்சனைகள், உலக யுத்தம் வரைக்கும் எல்லாம் இதனுடைய வெளிப்பாடு தான். ஸோ இயற்கையை ஒட்டி வாழவில்லை என்று சொன்னால், இயற்கையே வந்து பஞ்சபூதங்களே நமக்கு ஒரு தீர்வை எழுதிரும். ம்ஹ்ம். 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 அதான் நீங்க வந்து மால்திசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, when preventive measures are not in practice, positive measures will come into force. ம்ஹ்ம். எது பாசிட்டிவ் மெசர்ஸ்? ஃப்ளட்டு, சைக்ளோன், எர்த்குவாக்கு, ம்ஹ்ம். டிசீசஸ், பிறகு மேன்மேட் யுத்தங்கள் வரைக்கும். இப்படி எல்லாமே இயற்கையினுடைய நீதியில தான் போய்கிட்டு இருக்கும். அதனால மனித அங்கே வாழ்க்கை என்பது எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் தாங்கய்யா. ம்ஹ்ம். இயற்கை விதிக்கு உட்பட்டுத்தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமா. மனிதன் மட்டும்தான் விதிவிலக்கா செயல்படுறான். ம்ஹ்ம். ம். எந்த ஜீவனா விதிவிலக்கா செயல்பட முடியுமா பாருங்களேன். ம். எதுக்கும் அந்த பவர் கிடையாது. Yeah. எல்லாமே அந்த உடல் சார்ந்த வாழ்க்கை இயற்கையோட ஒத்துத்தான் போயிட்டு இருக்கும். ஸோ இயற்கையை மதித்தும் இயற்கையை எதிர்த்தும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு தான் இருக்குது. ம்ஹ்ம். ஒத்து வாழ்ந்தால் நன்மைகள், எதிர்த்து வாழ்ந்தால் துன்பங்கள். ம்ஹ்ம். அப்ப வாழ்க்கை என்பது ஒரு ஃப்ரேமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அரண் வலியுறுத்தல். ம். அறத்திற்கு உள்ளதான் பாதுகாப்பு. அறம் கடந்து விட்டால் துன்பம் தான் வாழ்க்கை. Yeah. ம். நன்றி ஐயா, சிறப்பு. அடுத்து செந்தில்குமார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனையா, சொல்லுங்கள். செந்தில்குமார் ஆலியார்லேருந்து கேட்குறேங்க ஐயா. ஆலியார்லேருந்து பேசுகிறீர்கள், சொல்லுங்க. ஒரு சின்ன பேசிக் டவுட்டுங்க ஐயா, தப்பா நினச்சிக்காதீங்க. சொல்லுங்கய்யா. ஐயா ஆன்மாங்கிறது மையத்தில் இருக்கிற சுத்த வெளியில பதிகிறதா பாவம் நம்மளுடைய பதிவுகள், இல்லை இந்த அதுக்கு வெளிப்பக்கம் பதிதாங்க ஐயா? அதாவது நம்முடைய கரு மையம் என்பது மையத்தில் 0, சுத்தவெளியுடைய விண்ணப்பட்ட அறிவு. ஆமாங்க ஐயா. அந்த அறிவிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகள் 1 to 40 சைக்கிள்ஸ் வரைக்கும் போகும். அந்த மனம். ஓகேங்க ஐயா. அது மனம் கிடையாது. 1 to 40 சைக்கிள்ஸ் வரைக்கும் போகும். இதுல 1 to 3 சைக்கிள்ஸ் இறை துகள் நிலை. சரிங்க. 4 to 7 சைக்கிள்ஸ் வின் பிரபஞ்ச நிலை. அருமை அருமை. 8 to 13 தூய்மையான ஜீவாந்த நிலை. 40 to 40 அந்த ஜீவாந்தத்தில் அனுபவங்கள் கலந்த நிலை. இந்த 14 to 40 தான் ஜீவாத்மான்னு சொல்றோம். ஓ, சரிங்களா? சரிங்கய்யா. அது எங்க பதியுதுங்க ஐயா நம்ம கருமையத்துல? அந்த மையத்துல இருக்கிற அறிவுலையா இல்ல? இல்ல நீங்க எவ்வளவு பெருசு நினைக்கிறீங்க? அது எதுங்கய்யா? அது மிக மிக சின்னதுங்கய்யா. எவ்வளவு சிறுசா இருக்கும் ஐயா? உயிரவே சாமி வந்து அதான் அந்த 1,00,000 கூறா போட சொல்றாரு. அப்படின்னா ஒரு புள்ளி கூட கிடையாது. ஆமாங்க ஐயா. ஆச்சா, இதற்குள் 1 to 40, இதுல 14 to 40ல பல லட்சக்கணக்கான பதிவுகள். அதுலதான் இருக்குமாங்க ஐயா? அந்த இதுலதான் இருக்குங்களா? 14க்குள்ளதான் இருக்கும். 14 கீழே போகாது. ஏன்னா ஜீவன்களின் அனுபவம் மைக்ரோ பாக்டீரியால இருந்து எடுத்தீங்கன்னா 14ல தான் அனுபவமே ஆரம்பமாகுது. ஏன்னா 8 to 13 வந்து தூய்மையான ஜீவாந்த கருமையம். ஜீவாந்த கருமையம் கிடையாது, களம்.
கலப்போம். இந்த ஜீவந்த களத்தோட லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் கலந்தால் அது ஒரு மையம் கொண்ட துகளாக மாறும். ஸோ பரமாத்மான்னு சொல்லக்கூடிய 8 to 13 அதுக்கு எல்லை கிடையாது, மையப்புள்ளியும் கிடையாது. சரிங்க. இந்த மைக்ரோ பாக்டீரியா வரும்போது அதுவும் ஒரு சிறு துகள் தானே, மைக்ரோஸ்கோப்புக்கு தான் எட்டுது. ஆமாங்க ஐயா. அவ்வளவு நுண்மையான ஒரு துகள். ஆமாங்க. அந்த துகள் எவ்வளவு சைஸ், அதுக்குள்ள ஒரு மையம், அதுதான் கருமையமாக உருவாகுது. இந்த கருமையத்தோட அதன் அனுபவம் என்ன? ஒரு சுகம். காற்று அடிக்கிற போது, வெப்பம் வீசுற போது ஒரு சின்ன ஒரு சுகம், உரசலில ஒரு சுகம். இந்த அனுபவ பதிவு உள்ள பதிகின்ற போது அந்த கருமையம் பிளஸ் இந்த அனுபவம் ஈக்குவல் டு ஆத்மா. இந்த அனுபவங்களை சேர்க்கை நம்ம வரைக்கும் கூடிக்கிட்டே போகும். அதனாலதான் இப்ப என்ன சொல்றோம், கருமையம் தனியா நம்ம சொல்வது இல்லை, ஆத்மான்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்ப தூய்மையான காந்தக்களை நம்மகிட்ட கிடையாது, யார்ட்டுமே கிடையாது. அந்த 14 to 40ல தூய்மையே கிடையாது, எல்லாம் கேரக்டரிஸ்ட் பயோமேக்னெட்டிக் டொமைன். அதனால இந்த 14 to 40க்குள்ளதான் அனுபவங்கள் பதியுமே தவிர உள்ள போகாது. எப்படி போகாதுன்னு கேட்பாங்க. ஒரு செகண்ட், 8, 9ல கிடைக்கிற அனுபவம் அது பதியாதாங்க? 8, 9ல பதியாது. இது எப்படி போகாதுன்னு கேட்டா, இறைவனே நமக்கு ஒரு சாட்சியம் வச்சிருக்கிறார். கடல் மீன், உப்பு தண்ணி கடல், அந்த மீனை சமைக்கிறப்ப உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். அப்ப ஏன் உப்புக்குள்ள இருக்கிற மீனுக்கு உடம்புக்குள்ள உப்பு ஏன் போகல? சோ இயற்கை ரகசியங்களுக்கு இறைவனே சாட்சி வச்சிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான ஒரு கேள்வி உண்டு. கேள்வியில ஒரே கேள்விதான் சொல்லுங்க. அதெல்லாம் சான்றாண்மை குழந்தை கிடையாது. சொல்லுங்க. இப்ப எங்களில் ஒருவர், நான் ரெண்டு வச்சுக் கொள்வோம், என்ன ஒரு விசித்திர உணர்வு, நாளைக்கு காலையில் உழம்பி நான் கர்மயோகியாக நாளையிலிருந்து வாழப்போகிறேன் என்று தீர்மானித்து வாழ முற்படுறேன். சரி. சாதாரண ஒரு சாமானிய மனுஷனுக்கு அந்த கர்மயோக வாழ்வு எப்படி இருக்கும், அதை பற்றி ஒரு பேசிக்கா அவருடைய சாதாரண மனிதன் கர்மயோக வாழ்ந்தா எப்படி இருக்கும் நினைக்கிறீங்களா? ஆமா. சாத்தியம் இல்லைங்கய்யா. சத்தியம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை என்பதே ஒன்றை எதிர்பார்த்து வாழ்வதுதான். நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்களேன், ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா வாழ்க்கை இறைவனிடத்துல அர்ப்பணித்து விடுவது கர்மயோகம். உனக்கு என்னை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு, இது கர்மயோகம். கீதை 5 யக்ஞத்துல எது உத்தமமான யக்ஞம் என்றால், தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தவனே உயர்ந்த யக்ஞம் செய்தவனாகிறான். இப்போ தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் கர்மயோகத்துக்கு சாத்தியமாகும். எத்தனை பேர் இருப்பாங்க? சில சமயங்கள் சாத்தியமாகும். அப்போ ஒரு நாள் 24 மணி நேரம் எடுத்துட்டீங்கன்னா, ஏதோ சில நேரங்கள் சில வினாடிகள் நமக்கு இந்த கர்மயோக வாழ்க்கை சாத்தியமாகும். ஆனா அப்படியே வாழ்ந்துருவேனா அப்படின்னா, நமக்கே சாத்தியம் இல்லாத போது சாதாரண மனுஷன் எப்படி சாத்தியமாகும்? இத்தனை வருஷம் பயிற்சி பண்றோம், எதிர்பார்ப்பு இல்லாம வாழ முடியுதா? அப்போ எதுவுமே தெரியாத சாதாரண மனிதனுக்கு எப்படி சாத்தியமாகும்? ஸோ அவன் சொல்லுவான், எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்கிறானுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அம்மா. அப்புறம் வியாபாரத்தை யார் கவனிக்கிறாங்க? அதில் திருமொழி யார் பண்றாங்க?
இல்லைங்களா? இது போல தத்துவம் பேசுறவங்களெல்லாம் பார்த்து தானங்க இருக்கிறோம். மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சும்பாங்க. அப்படித்தான் இருக்கும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் நம்முடைய இந்த கேள்வி பதில் பகுதியில் இன்னொரு ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜனார் ஐயா. வாங்க. எங்க இன்னைக்கு முதல்ல வராம விட்டீங்க? சொல்லுங்க. இல்ல ஐயா, யோசிச்சுக்கொண்டு இப்ப இந்த சிவாயா கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் தூண்டுதல் ஆயிட்டது. இப்ப எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு காரியத்தை நாங்க வந்து செய்துட்டே போறோம்னு சொல்லி சொன்னா இதான் செய்வோம்ண்டு, அதோடக்கு கர்மயோக வாழ்க்கை தானே ஐயா? ஆமா. அதாவது நம்ம அது முடியுதான்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கஷ்டம்தான். வேலையை போனா கூட சம்பளம் பெறுமான்னு எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பசிக்குது, சரி ரெடியா இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு இருக்க முடியுதா? இல்ல டிஃபன் ரெடியான்னு கேட்க தோணுதா? உண்மைதானே ஐயா. அல்லாட்டி கையை ஏதாலும் துளாவி தேடி தாங்களே செய்தது சாப்பிடத்தான் வலிக்கிறது. ஆமா. ஸோ அது வந்து எப்போ சாத்தியம்னு சொன்னா இறைநிலையோடு ஒன்றுகின்ற போது. கர்ம யோகம் என்றாலே யோக் என்பது இறைநிலை உணர்வு. அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றிய நிலையே யோகம். மனம் அறிவோடு ஒன்றிய நிலையே யோகம். அந்த யோகத்துக்கு வருகின்ற போது பசிதாகமே இருக்காது. அப்போ கிடைக்கதான் சாப்பிடுவாங்க, கிடைக்கலையா ஓகே. ஓகே. அப்ப என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளும் என்ற பாலிசியில போய் அதாவது இப்போ கர்மயோகத்துக்கு ராமாயணத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. வனவாசம் புறப்படுறாங்க, கங்கை கரை கடந்து குகன் அவனுடைய இதுல தங்குறாங்க. ஒரு இரவு எல்லாருக்கும் விருந்து தயாராகுது. அப்போ ராமன் சொல்லுவான், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பா, எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் வந்து வனவாசத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வனவாசிக்கு அறுசுவை உணவு பொருந்தாது. நான் ஏதோ வந்து பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் இதோடு நீ திந்த பரவாயில்ல. அப்படி எதுவும் கிடைக்காத போது விளக்கப்படாத மாமிசத்தை வேள்வி தீயில் சுட்டு புசிக்க வேண்டும் என்றார். இந்த டயலாக் வந்து ராஜாஜி எழுதின ராமாயணத்துல இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? விளக்கப்படாத மாமிசத்தை வேள்வி தீயில் சுட்டு புசிக்க வேண்டும். இப்ப விளக்கப்படாத மாமிசம் எது அப்படின்னா, நீங்க ஒதுமே உணவு கிடைக்கல வச்சுக்கோங்க, உடம்பு இயங்கித்தான் ஆகணும். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ஓடி ஆகணும். நடக்க ஏதாவது வேலை செய்ய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்தாகணும். அதுக்கு சக்தி வேணும். எங்கிருந்து எடுக்க முடியும்? இப்போ நம் உடம்பில் இருந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து புரோட்டீனாகவும், இது ஃபேட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஆகவும் புரோட்டீனாகவும் மாறி உணவு கிடைக்காத போது நமக்கு வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? இப்போ ஃபேட் உடம்புக்குள்ள இருக்குது. சைவமா அசைவமா? அசைவம் தானே. அப்போ ஃபாஸ்டிங் இஸ் நான் வெஜிடேரியன் பார் ஓஷோ. ஃபாஸ்டிங் இஸ் நான் வெஜிடேரியன். இதுதான் விளக்கப்படாத மாமிசம். சரி, இது என்ன பண்றோம்? வேள்வி தீயில் சுட்டு இந்த ஃபேட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு கலோரிஸ் வேணும். உடம்புக்குள்ள உடல் வெப்பம் இருக்கணும். அந்த வெப்பத்தில் அந்த கலோரிஸ் பர்ன் ஆகும் போது இந்த ஃபேட் வந்து தரமாற்றம் அடைந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஆகும், புரோட்டீனாகவும் மாறி நமக்கு துணை செய்யும். என்ன ஒரு கருத்து பாருங்க. ஒரு வாக்கியத்துக்குள்ள மிக அற்புதமான ரகசியார்த்தம். விளக்கப்படாத மாமிசத்தை வேள்வி தீயில் சுட்டு புசிக்க வேண்டும்.
ம், ம், ம். ம். இதுதான் ஃபாஸ்டிங். அப்போ 14 வருஷம் எது எப்போ கிடைக்கும் என்ன கிடைக்கும்னே தெரியாது இல்லையா? சரி, ஆமா. கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கிறோம், கிடைக்கலையா ஃபாஸ்டிங்கில் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ வனவாசம் என்பது அகத்தாய்வு, டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், அருண சீரமைப்பு, ஆணவத்தை அடையாளம் காண்பது, ஆணவத்தை வதம் செய்வது, இதெல்லாம் வனவாசம். ம், ம், ம். 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 சரி ஐயா, புரியுது ஐயா, புரியுது. ம். ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் ஆன்மா பாகம் 14 இந்த சிறப்பு சிந்தனை உரையை மிகச் சிறப்பாக நமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு எல்லோருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன். வளமுடன்.